அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற பதிவு மலைக்குட்டி சாத்தான். இந்த மலைக்குட்டி சாத்தானுக்கு சக்கரம் எதுவும் கிடையாது, மந்திரம் மட்டும்தான். அந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மந்திரத்தை அதிலே கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த மலைக்குட்டி சாத்தான் எத்தனை நாளில் நம்மளுக்கு வசியமாகும்னா, இந்த மலைக்குட்டி சாத்தான் 21 நாளில் நமக்கு வசியமாகும். அதை எப்படி வசியம் செய்கிறது, நம்மளுக்கு எப்படி வசியம் செய்கிறதுனா, ஒரு கட்டாந்தரைனா இந்த காடுன்னு சொல்லுவாங்கள்ல, மரம் புல் செடியெலாம் இருக்குது. அங்கே என்னென்னு கேட்டால், கிராமத்தில் போனீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் போய் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இடமா, பாத்ரூம் போய் வச்சுக்கிற இடமா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கணும். 3 கலசம் வாங்கணும். மண் கலசம் 3 கலசம் வாங்கிக்கணும். ஒரு கலசத்தில் மனித மலம், இன்னொரு கலசத்தில் கல், சின்ன சின்ன கல், இன்னொரு கலசத்தில் தண்ணி. அந்த 3 கலசத்துலையும் கருப்பு கலர் துணி கட்டிக்கணும். கருப்பு கலர் துணி கட்டிட்டு மேலே கட்டி வேடு மாதிரி கட்டிட்டு தேய்ப்பிற ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். அந்த செவ்வாய்க்கிழமைக்கு இந்த கட்டாந்தரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு இந்த 3 கலசத்தையும் வைக்கணும். இந்த 3 கலசத்தையும் வச்சுட்டு ஒரு வாழையில போட்டோன்னா பச்சை பண்டு இறைச்சி, வேக வைக்கக்கூடாது, பச்சை பண்டு இறைச்சி வைக்கணும். 2வது விஷயம் பொரி அவுள் கடலை வைக்கணும். 3வது விஷயம் பால் பழம் வைக்கணும். பால் பழம் வாழைப்பழம் வைக்கணும். ஒரு மாதுளம்பழம் வைக்கணும். படியில் ஒரு மாதுளம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ஊதுவத்தி தூபதீபம் காட்டுறீங்க. நான் கொடுத்துருக்கிற மந்திரம் அதில் கொடுத்துருக்குறேன், வீடியோவில் மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உருன்னு 21 நாளும் கொடுத்துன்னு வரீங்க. ஆனால் 21 நாளும் இந்த படையில் கன்ஃபார்மாக போட்டாகணும். 21 நாளும் இந்த படையில் போட்டாகணும். அந்த 21 நாளும் சுத்தம் பத்தமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒன்றும் சேரக்கூடாது. தினந்தோறும் 2 வேளை குளிச்சிடணும். 2 வேளை குளிச்சிடணும். ஒரு வேளை தான் சாப்பிட்ணும். அந்த ஒரு வேளை கஞ்சியாக இருக்கலாம், கூழாக இருக்கலாம், ஏதோ ஒரு சாப்பாடு, சைவ சாப்பாடு, நல்லா சாம்பார் சாப்பாடாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு வேளையை ஒரு 3 பிடி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடணும். அந்த 21 நாளும் மனைவிக்கிட்ட பேசக்கூடாது, குழந்தைங்கிட்ட பேசக்கூடாது. உங்களை நீங்கள் ரொம்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்தி மயமாகவே இருக்கணும். சுத்தமொத்தமாக பக்தியாகவே இருக்கணும். அந்த பக்தியாக இருந்தீங்கன்னா அந்த 21 நாளில் இந்த குட்டி சாத்தான் உங்களுக்கு வசியமாயிடும். இந்த குட்டி சாத்தானை வச்சு என்ன பண்ணலாம், வசியம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த குட்டி சாத்தானை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான். அந்த உனக்கு எதிர்னு ஒருத்தர் இருக்கிறான்னா அவனால் நல்ல நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த சாப்பாட்டில் மலத்தை எடுத்து போய் போட்டுரும். அவன் வீட்டில் கல் எடுத்து போய் எரியும். யூரினை அடிக்கும். வீட்டில் யூரினை அடிக்கும். அவனால் சாப்பிட முடியாது. அவன் சாப்பாடு எடுத்தாலே மலத்தை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு தோணும். உனக்கு எதிரியே இருக்க மாட்டான். இந்த குட்டி சாத்தானை வச்சு குறி சொல்லலாம், முக்காலத்தை அறியலாம், மாடர்ன் தேவதை மாதிரி அஷ்டகர்மம் பண்ணலாம். எதிரிக்கு நின்று அடிக்கும். இதை வச்சு நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்கன்னா இதுக்கான சக்கரமே கிடையாது. முறையிட்டால் போதும். இதுக்கு 2 பேருடைய கணவன் மனைவி வசியம் பண்ணுறீங்களா, 2 பேர் போட்டோ வச்சு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். இன்னார் வசியமாகணும்ன்ட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் போதும். இன்னார் மோகனமாகணும் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். ஒரு 21 வாட்டி. ஆனால் அந்த எந்த பூஜை பண்ணாலும் 8 விதமான அஷ்டகாரம் பண்ணுறீங்கன்னா இதுக்கான படையில் எல்லாமே இதே மாதிரி தான் படையில் வைக்கணும். புரியுதுங்களா? இதுக்கான படையில் இதே மாதிரி படையில் தான் நீங்கள் வைக்கணும். வேறு இது மாதிரி படையெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் முக்கியமாக எதுக்கு அந்த கலசத்தில் அந்த மலத்தெல்லாம் வைக்கிறீங்கன்னா, உங்கள் எதிரிக்காக தான். மலம் குட்டி சாத்தா எதிரிகளை தும்சம் பண்ணிடும். முக்கியமாக அதுக்காக தான் அந்த மலம் ஒரு கல்வத்துலேயும் அந்த கலசத்துலேயும் ஒரு இன்னொரு கலசத்தில் தண்ணியும் இன்னொரு கலசத்துலையும் கல்லும் வைக்கிறோம். அதே மாதிரி சிஷ்யர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, கூடிய விரைவில் கருமுறை மாந்திரிக பயிற்சி 1 நாள் பயிற்சி வைக்கிறேன். தீட்சை கொடுத்த அனைத்து சிஷ்யர்களும் கலந்துக்கணும். புது சிஷ்யர்கள் வர்ற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாளைக்கு முன்னே முன்பதிவு பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா குட்டி சாத்தான் தீட்சை தரப்போகிறேன். சில ரகசிய உண்மை எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். நிறைய என்னென்னு சிஷ்யர்களை நிறைய எதிர்பார்க்குறாங்க. நான் நிறைய பேசணுன்னு எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. முக்கியமாக என்னென்னா நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும். அது எல்லாத்தையும் என்னென்னு கேட்டால் இந்த கிளாஸில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து சொல்கிறேன். மிக்க நன்றி. வாங்க, ஒரு நாள் நான் சொல்கிறேன், பயிற்சிக்கான வீடியோ நான் போடுறேன்.
அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கலந்துக்குங்க.